நீங்க ஒரு பிராமின்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு ஹெச்ஆர்என்சி சீட்டு கொடுத்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரியில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. ஆனால் ராதவர்ஜனா மறுத்திருக்காரு. நீங்க அதை எப்படி பார்த்துருக்கீங்க? பிராமணர் என்பதால் அறநிலையத்துறை கொடுக்கப்பட்டதா என செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் ஆவேசமாக பதிலடி கொடுத்துள்ளார். நீங்க ஒரு பிராமின்கிற ஒரே காரணத்தினால உங்களுக்கு ஹெச்ஆர்என்சி சீட்டு கொடுத்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்ட்ரியில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லி ஒரு டாக் ஓடிட்டு இருக்கு. ஆனால் ராதவர்ஜனா மறுத்திருக்காரு. நீங்க அதை எப்படி பார்த்துருக்கீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க. நம்மளுடைய கழகத்தினுடைய கொள்கை அப்படிங்கிறது மதச்சார்பற்ற சமூக நீதி. அதுதான் எங்களுடைய கொள்கையாக எங்கள் தலைவர் முன்னிறுத்தினார். அப்ப இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய கொள்கை தலைவராக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதிய வேற்றுமைகளை கடைய வேண்டும், சாதிய வேற்றுமைகள் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய இறுதி காலம் வரைக்கும் போராடிய அன்பிற்குரிய தந்தை பெரியார் அவர்களை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்து பணியாற்றியவர்கள் நாங்கள். அனைவருக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்தியாவில் மாபெரும் சட்ட புரட்சியை ஏற்படுத்திய அண்ணல் அம்பேத்கர் அவர்களை எங்கள் கொள்கை தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு இந்த கழகத்தில் இணைந்தவர்கள் நாங்கள். எங்களுக்கு மதமோ, சாதியோ, பணமோ, இனமோ, மொழியோ, பாலினமோ எந்தவித பாகுபாடும் கிடையாதுன்றத உறுதி ஏற்றுக்கொண்டு, உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அந்த உறுதியை எங்க நெஞ்சில தாங்கிக்கிட்டு தான் இந்த கழகத்தில் நாங்கள் இணைஞ்சிருக்கிறோம். அதனால சாதி பார்த்து, பணம் பார்த்து, மதம் பார்த்து, இனம் பார்த்து, மொழி பார்த்து எதை பார்த்தும் எங்கள் தலைவர் யாருக்கும் வாய்ப்பு கொடுக்கல. சேவை செய்யக்கூடிய மனநிலை இருக்குதா அப்படிங்கறத பார்த்து தான் வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. சாதியை வைத்து இங்க பேச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்காக இங்க சேவை செய்ய வந்திருக்கக்கூடிய எண்ணத்தை தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு எங்கள் தலைவருக்கு வாக்களித்த யாருமே இன்றைக்கு ரமேஷ் அப்படின்ற எம்எல்ஏக்காக யாரும் வாக்களிக்கல. இன்றைக்கு இவருடைய ரவிசங்கர் அவர்களுக்காக யாரும் வாக்களிக்கல. அனைவரும் எங்கள் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்காக வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இத்தனை ஆண்டுகளாக திரைத்துறையில் அவரை பார்க்கும் பொழுது, திரையில போயிட்டு அவர் அமர்ந்து பார்க்கும் பொழுது யாரும் சாதி பார்த்து அவரை பார்க்கல, மதம் பார்த்து அவரை பார்க்கல. அவர் ஒரு அண்ணனாக, தம்பியாக, தங்க வீட்டு பிள்ளையாக நினைச்சிருக்கிறாங்க. அவர் நிறுத்திய கேண்டிடேட்ஸையும், அவர் இப்ப போட்டிருக்கக்கூடிய அமைச்சர்களையும் மக்கள் அப்படிதான் பார்க்கிறாங்க. சாதி பார்த்தெல்லாம் இங்க யாரும் எந்த விதமான பதவிகளும் வழங்கப்படல. எங்கள் தலைவருக்கு இது போன்ற பிரிவினை பார்க்கக்கூடிய எண்ணம் துளியும் கிடையாது. ஏனென்றால் எங்களுடைய கொள்கை தலைவராக தந்தை பெரியாரையும் அண்ணல் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தக்கூடிய ஒரு மாபெரும் சக்தியாக நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.